எஸ்டிவேஷன்னா என்ன? எஸ்டிவேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, எர்த்வார்ம் அப்படிங்கிற மண்புழு சாயில்லையே தான் வந்து ஆக்டிவாக இருக்கும் டியூரிங் அ ரெய்னி சீசன். எப்போ அதுக்கு சம்மர் சீசன் வருதோ அப்போ சாயில் வந்து ரொம்பவே ஹாட் அண்ட் ட்ரையாக ஆகுறதுனால அந்த எர்த்வார்ம் வந்து இன்ஆக்டிவ் ஆகிடும். அதாவது ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடும். அண்ட் இட் வில் அண்டர்கோ அ ப்ராசஸ் கால்டு எஸ்டிவேஷன். ஸோ எப்போ வந்து சம்மர் சீசன் வருதோ அப்போ அந்த எர்த்வார்ம் சாயிலுக்குள்ளே ரொம்பவே டீப்பராக போய் தன்னோட ஸ்கின்னுக்கு மேலே மியூக்கஸ் அப்படிங்கிறது செக்ரீட் பண்ணிடும். மியூக்கஸ் அப்படின்னா சளி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திரவம். அண்ட் இட் வில் லோவர் தேர் மெட்டபாலிக் ரேட். மெட்டபாலிக் ரேட் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுமோ தட் இஸ் கால்ட் அஸ் மெட்டபாலிக் ரேட். அந்த மெட்டபாலிக் ரேட்டை வந்து லோவர் பண்ணி எதுக்காக லோவர் பண்ணுதுன்னா இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த வாட்டர் லாஸ். தன்னோட உடம்புலேருந்து நீர்ச்சத்து போகாமல் இருக்கிறதுக்காண்டி மெட்டபாலிக் ரேட்டை வந்து கம்மி பண்ணிடுது. ஸோ இது எது வரைக்கும் இப்போ இப்படி இருக்குன்னா ரெய்னி சீசன் வர வரைக்கும் தன்னோட ஃபேவரபிள் கண்டிஷன் வர வரைக்கும் இந்த மாதிரி டார்மெண்ட்டாக இன்ஆக்டிவாகவே வந்து எர்த்வார்ம் வந்து இருக்கும். ஸோ எப்போ அந்த ரெய்னி சீசன் வருதோ அப்போ தான் அந்த பரோவை விட்டு சாயிலை விட்டு வெளியே வந்து வரும். அண்ட் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ எஸ்டிவேஷன்.